இந்த வீடியோவில் நாம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிசி மார்க்கெட்டில் என்னென்ன புது ஹார்ட்வேர் வரப்போகுது, என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு எல்லாமே நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நியூஸ்னாலே கண்டிப்பாக அதில் ஏஎம்டி இருப்பாங்க. ஸோ இன்றைக்குமே நாம ஏஎம்டி நியூஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏஎம்டியோட சிபியூ ஃபைனலாக இந்தியாவுக்கு வந்துடுச்சு. ஏஎம்டியோட 7500F. ஸோ இது இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் 17Kல இருக்குது. ஸோ இதை வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாங்கக்கூடாது. நல்ல சூப்பரான ஒரு சிபியூ தான். ஆனால் எதுக்காக வாங்கக்கூடாதுன்னா, இந்த 7500F என்ன சிபியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அதே இடத்துல இருக்க 7600 சிபியூலேருந்து நீங்கள் அந்த ஐஜிபியூ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது 7500F ஆகிடும். ஸோ ரெண்டு சிபியுமே கிட்டத்தட்ட கேமிங்கில் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஆனாலுமே ஒரே ப்ரைஸில் வாங்கினா அது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்காது. 17K ப்ரைஸில் நாம பேசாமல் 7600 வாங்கிடலாம். ஸோ இந்த 7500F உங்களுக்கு அண்டர் 15,000 வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி சிபியூவாக இந்த சிபியூ இருக்கும். ஸோ ப்ரைஸ் டாப் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அடுத்த நியூஸுமே ஏஎம்டி கிட்டே இருந்தான். ஸோ இதை பற்றி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஏஎம்டியோட FSR 4 AMD 9000 சீரிஸுக்கு மட்டுமே ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஏஎம்டியோட 7000 சீரிஸ்லையுமே ஒர்க் ஆகுது, 6000 சீரிஸ்லையுமே ஒர்க் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அதோட காம்படிட்டர் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டில் கூட சில கிராஃபிக்ஸ் கார்ட்ஸில் ஏஎம்டியோட FSR 4 ஒர்க் ஆகுது. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம அப்ஸ்கேலிங் பண்ணால் கூட குவாலிட்டியில் எந்த பிரச்சனையுமே எல்லாமே இருக்குது. ஆனால் FPS கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஆனால் கேமில் ஆக்சுவலாக கிடைக்கிற FPSோடையுமே அதிகமாக தான் கிடைக்குது. ஆனால் குவாலிட்டியில் எந்த ஒரு லாஸுமே இல்லாத அளவுக்கு ஏஎம்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். ஆல்ரெடி என்னோட சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு நியூஸுமே ஏஎம்டி கிட்டே இருந்து தான் இருக்குது. ஸோ ஏஎம்டி 7000 சீரிஸில் இருக்க 7700 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கேட்ட மாதிரி இருந்துக்கலாம். ஆக்சுவலாக 7700 நான் XT வேரியன்ட். ஆல்ரெடி மார்க்கெட்டில் 7700 XT இருக்குது. அது கூடிய சீக்கிரமே டிஸ்கன்டினியூ ஆகிடும். ஸோ இந்த நான் XT வேரியண்ட்டை ஏஎம்டி லான்ச் பண்ண போகிறாங்க. இது கிட்டத்தட்ட அஃபிஷியல் தான். ஏன்னா ஏஎம்டி ரிலீஸ் பண்ண டிரைவரில் கூட இதுக்கு ஒரு அப்டேட்டு, அதாவது சப்போர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸை நான் எங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 7800 XT மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா இதில் 16GB VRAM இருக்குது. ஸோ ஆல்ரெடி 9060 XT இருக்கிறதுனால அதுக்கு கீழே தான் இதை ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்காக நானுமே வெயிட்டிங். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வரப்போகிற டேட்டு ப்ரைஸ் எதுவுமே தெரில. அது தெரிஞ்சதுமே இமீடியட்டாக தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுமே ஆன் வைங்க. ஸோ இன்றைக்கி ஏஎம்டி நியூஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நியூஸை பார்க்க போகிறோம். இன்டெல் அப்புறமா NVIDIA ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டெல் NVIDIA பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இடையில பெருசாக ஃபைட்டிங் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெல் NVIDIAவோட ஆர்டிஎக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே அவங்களோட X86 CPUவில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலுமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா 100% கன்ஃபார்மாக நான் சொல்லிடுவேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நினச்சி பாருங்களேன் ஏஎம்டி என்ன ஆவாங்கன்னு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நான் இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமா ராக்ஸ்டார் இன்னொரு ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரமே. அதோட பேர் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராக்ஸ்டாரோட ப்ராஜெக்ட்னு சொன்னது மேலாகும் புது கேம்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக இது கேம் கிடையாது. ப்ராஜெக்ட் ரோம்ங்கிறது ஒரு ஆன்லைன் மோடிங் டூல். ஸோ ஆன்லைன் மோடிங் டூல்னா என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் GTA 5ல நாம நிறைய மோடிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். கிராஃபிக்ஸ் மோடு, கேரக்டர் மோடு, நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆன்லைனில் போனோம்னா பேன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஆஃப்லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ரோமை பொறுத்த வரைக்குமே இது ஒரு ஆன்லைன் மோடு. ஸோ அதாவது நீங்கள் ஆன்லைன் கேமில் கூட உங்களால் மோடிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இது ராக்ஸ்டார் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது மோடிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணணும்லாம் தெரியாது. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பேருக்குமே இதை யூஸ் பண்ண முடியும். நீங்களே உங்கள் கேமை மோடிஃபிகேஷன் பண்ணலாம். ராக்ஸ்டார் எந்த அளவுக்கு மோடிஃபிகேஷன் அதில் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி கூடிய சீக்கிரமே ராக்ஸ்டார் சைட்லேருந்து அஃபிஷியலான ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சதுமே நானுமே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா Unreal Engine 5.7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேஞ்ச் லோகோ என்னென்ன புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே லிஸ்ட்டில் காமிக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய அப்டேட் தான். எனக்குமே இதை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. கொஞ்சம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி Unreal Engine 5.5 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சேஞ்ச் லோகோ பாருங்கள். இது பிடிச்சிருந்தா இது எப்படி இருக்குது, நல்ல அப்டேட்டானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்புறமா அடுத்த நியூஸ் NVIDIA கிட்டே இருந்தால். ஸோ எல்லாருக்குமே NVIDIAவோட சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது ரூமராக தான் வந்திருக்கு. இப்போவுமே 100% அஃபிஷியல் கிடையாது. ஆனால் ரூமராக இருந்தால் கூட 2022 Q2ல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ரூமர்ஸ் இருக்குன்னா, அதாவது இவ்வளோ டிலே இருக்குன்னா இப்போவுமே என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இது வருமா இல்லையான்னு.
என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம சேனல்ல இருந்து. யாருக்குமே நான் ஒரு கன்ஃபார்மான டேட் எதுவுமே சொன்னதில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ ரூமர்ல கூட 2022 Q2ன்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் இருக்குன்னா இது வருமானு கூட கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இதை பற்றி இன்னும் ஏதாவது கன்ஃபார்மான ஒரு அஃபிஷியல் நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், இல்லை நான் வீடியோ கூட போடுறேன். இன்னும் உங்களுக்கு இந்த பிசி ஹார்ட்வேரில் நிறைய டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் டெய்லி நைட் வந்து ஜாயின் பண்ணுங்கள், என் கூட பேசலாம், நான் உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.